வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 61வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் ஆர்ஆர் கடையில் நடக்குது. சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ என்ன மாதிரிலாம் வந்திருந்தது அப்படிங்கிறத சின்னதாக ரீசெக் பண்ணிக்கங்க. 9 கிரெடிட்டில் 5 பிளேயர் இருந்திருந்தாங்க. 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஒரு 14 ஓவருக்கு குறைவாக வந்துச்சுன்னா அந்த கணக்குலேயே எடுத்துக்க வேண்டாம். ஸோ அது ப்ளே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை ரிஸ்கியான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது. 16 ஓவர் மேட்சஸாக நடந்திருந்தது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கால்குலேஷன் எடுத்துக்க முடியும். இந்த கிரெடிட் பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா, அதாவது 59வது மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஜிடிசிஎஸ்கேல. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து அது நடக்கலை. அங்கே வந்து குறைவான பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அது அப்படியே தொடரமான இப்போ நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா 7.5 இருந்து அப்படியே பிளேயர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகும் பட்சத்தில் அடுத்த மேட்ச் கம்பல்சரி உள்ளே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மேட்ச் மிஸ் ஆகிடுச்சு, நீ இப்படியே வரவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா தான் பிரச்சனை வரும். எதுலனா அந்த அதிகமாக பிளேயர்ஸ் இருக்கிற அந்த கிரெடிட்டை கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர் ரிசல்ட் தர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நேற்று மேட்ச் வந்திருக்கு, இன்றைக்கி மேட்ச்சுக்கு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மேட்ச் ஓரளவுக்கு நார்மலாக கால்குலேஷனில் போட்டுட்டு அடுத்த மேட்ச் அதை ஃபிட் பண்ண பாருங்கள். எல்லா பிளேயரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிளேயரும். ஓகே, சரி, இது புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த கிரெடிட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொடுக்கணும். அதிலேருந்து பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி இந்த மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் வந்துடும். அப்புறம் லோ கிரெடிட்டில் நேற்று மேட்ச் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிளேயர் கிட்டத்தட்ட அங்கே 5 பிளேயர் இருந்த இடத்துல ஹோம் பேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ண ஒரு பிளேயர் அப்படிங்கிறது இன்னும் இருந்தது. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் வந்துடுவோம். 9 கிரெடிட் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சஹல். ஸோ 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ 2 or 3 லாஸ்ட் மேட்சும் குறைவாக வந்திருக்கு. ஒரு 3 பேர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் 2 பிளேயருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 2 or 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ லாஸ்ட் மேட்சோட எஃபெக்ட்டு இந்த மேட்ச்சை பாதிக்குமா, இல்லை 2 மேட்சாக சேர்ந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபாஃபு 2+2 2 பேர் இந்த இடத்துல ஒரு ஆள். ஸோ கரெக்டாக வந்து பாதியாக பிரிஞ்சுது. அங்கேயே கேப்டன்சி ஆப்ஷனும் வந்துச்சு. அங்கே கேப்டன்சி ஆப்ஷன் வரும்போது அடுத்த மேட்ச் குறையுது. ஸோ இது ஒரு அமைப்பில் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சிருந்தோம். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரஷீத் கான், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர் இருந்திருந்தாங்க. 3 பேர் ரவீந்திர ஜடேஜாவோட. கெய்க்வாட் மட்டும் மிஸ் ஆகியிருந்தார் அந்த மேட்ச். ஓகே, இப்போ அதிகமாக வந்திருக்கு இல்லைங்களா? 3 இருந்த இடத்துல 2 பிளேயர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அடுத்த மேட்ச்சு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிரெடிட் பேஸை ஏன்னா குழப்பிக்காமல் கேளுங்க. ஸோ ஒரே மாதிரி அமைப்பு 2 மேட்ச் வருது அப்படிங்கிறது இந்த கிரெடிட்டில் கிடையாது, இந்த பர்சன்டேஜ் அமைப்பில் தான் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ கிரெடிட்டில் ஏற்றமான இறங்குறது அல்லது நார்மல் கால்குலேஷனுக்குள்ளே வர்றது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ 5 பேர் 2 இடத்துல, இப்போ இந்த 4 பேர்த்தில் 2 பேர்த்துக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஆனால் ஒரு அமைப்பாக 3 பிளேயர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இன்னிங்ஸ் வைஸ் ஃபிட் பண்ணுறது இந்த மேட்ச்சுக்கு ஓகேவாக இருக்கும். சரிங்களா? இன்னிங்ஸ் வைஸ் வரல லாஸ்ட் மேட்ச்சு. ரசில் வந்து செகண்டு ஓகே, அவர் கூட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார், பும்ரா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார், அப்படி கூட எடுத்துக்கலாம். பட் அவர் பாயிண்ட் அதிகமாக ரசில் எடுத்தது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில். ஸோ அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா 2வது வர்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில கால்குலேஷன் வச்சு பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி மேட்சும் அப்படி தான். இப்போ சஞ்சு ஜடேஜா இன்னிங்ஸ் வைஸ்னால் சஞ்சு சாம்சன், ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட், சஹல். இது இன்னிங்ஸ் வைஸ் பிளேயர் எடுக்கிறது. ஏன்னா கெய்க்வாட் பேட் பண்ணும்போது சஹல் பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் 3 பிளேயர்னால் இன்னொரு பிளேயரை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேயர்ஸ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைங்க. ஒரு பிளேயரு நம்ம சொன்ன இடத்துலேருந்து குறைய போகிறாங்க. வேற ஒரு கிரெடிட்லையோ அல்லது அதே கிரெடிட்டில் ஒரு பிளேயர் அச்சாக போகிறாங்க. ஸோ அதில் அவ்வளோதான். ஏன்னா அது மாறும்போது மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறலை, அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் பேட்டர்ன் வந்து முன்னாடியே எடுத்து கொடுக்குறோம் நம்ம குரூப்புக்கு, பெய்டு குரூப்பில். ஸோ அதில் விருப்பப்படுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அதில் தகவல் தான் கிட்டத்தட்ட
கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான தகவல். கேப்டன் ஆப்ஷன் ஒரு 5, 6லேருந்து 8 பேர்த்துக்குள்ளே அந்த கேப்டன் ஆப்ஷனை சுருக்கி தருவோம். ஸோ அதில் எந்த கேட்டகரி கொஞ்சம் வாய்ப்புங்கிறத கொடுக்குறோம். அது வந்து ஏதாவது ஒரு 4 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் தப்பாக போகுது. மித்த 3 மேட்ச் எல்லாம் சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறத பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் போல்ட், ரியான் பராக், தூபே, ஜெய்ஸ்வால், பட்லர். ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதுலேயும் 5 பேர் தான், 8லேயும் 5 பேர் தான். ஸோ அப்படி இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கலாம் மேபி ஆன் டைம் லைனப்பில். ஸோ அப்போ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 2 or 3 அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்க்கலாம். துபே தொடர்ச்சியாக ஃபெயிலு, திரும்ப சென்னை கிரவுண்டுக்கு வர்றாரு. இந்த இதுலேயும் சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கார் இந்த அமைப்பில். ஸோ ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, அவர் எடுத்துக்கங்க. இப்போ 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் இங்கே ட்ரா பண்ண வேண்டியது வரும். அதுவும் ஆர்ஆர் டீமில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகே, இது பார்த்துக்குங்க. இப்போ போல்ட்டெல்லாம் இனிஷியலாக விக்கெட் கிடைக்கும், அதாவது ஆர்ஆர் வின் பண்ணுற மாதிரியான டீமில் மட்டும் போல்ட்டை வின் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஒருவேளை ஆர்ஆர் லாஸ் ஆகுது இன்றைக்கி மேட்ச் அப்படின்னா அந்த இடத்துல போல்ட் கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ இந்த 2 பேர் மட்டும் இருக்கிற கிரெடிட்டு இது நம்ம சொன்ன லாஜிக் தான், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பிளேயர் வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி பேச்சு பார்த்தீங்கன்னா 2 பேராக இருந்ததில் 4 பேரும் வந்திருந்தாங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஜிடி சிஎஸ்கே மேட்ச்சில் 4 பேருமே, மில்லரு, டெஸ்பாண்டே, மிச்சலு, எம்எஸ்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்த மேட்ச் என்ன ஆகணும், அப்படி வர வாய்ப்பு இருக்காது. சரிங்களா, ஒரே ஒரு ரகுவன்சி, ராணா, நிதிஷ் ராணா 2 பேர் மட்டும் இருந்திருந்தாங்க. ஒரு ஆள் வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு கூட கட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் 2 டீமோட இம்பார்ட்டண்ட் பவுலர் தான். அல்லது 2 பிளேயரை நீங்கள் சேர்த்து எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸோ சென்னையோட பவுலர்ஸில் 75 எபோவில் இருக்கிற தேஷ்பாண்டே பவுலிங்கில் ஒரே ஒரு பிளேயர் தான். ஸோ இது ஆன் டைமில் இப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே கட் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு. பட் ஆன் டைம் செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பவுலிங்கில் இந்த ஒரே ஒரு பிளேயர் 75 எபோவ் இருந்தால் வர மாதிரி வந்திருக்காங்க நிறைய டைமு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா 2 பேர்த்தையும் வச்சுட்டு போகலாம். அதாவது தேஷ்பாண்டே பர்சன்டேஜ் அமைப்பில் 75 எபோவாகவே இருக்கணும். குறைஞ்சிட்டா தான் இந்த கட் பண்ணி போகிற விஷயம் பண்ணணும். ஒரு வேளை அப்படியே இருந்துட்டால் வந்திருக்கு, இது வரைக்கும் நிறையா மேட்சஸ் நடந்திருக்கு. ரஷித் கான்லாம் 75 எபோவில் ஒரே ஒரு பிளேயராக இருந்திருப்பார். ஸோ அவங்க அந்த லோக்கல் மேட்சஸ், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வேறு அந்த டீம் கூட விளையாடும் போது இப்போ அவர் மட்டும்தான் இருப்பார். கடைசியாக அவர் வந்து உள்ளே பூந்துருவார். ஸோ பாயிண்ட் பெருசாக இருக்குதோ இல்லையோ, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட் தான். இன்றைக்கி மேட்ச் கூட செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உடனே கதறாதீங்க கமெண்டில். இது நிறைய நடந்திருக்கு. ஸோ ஒரு வேளை இன்றைக்கி கிளிக் ஆனால் வாய்ப்பு இருக்கும். செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மேட்ச்சுக்கு நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல, இன்றைக்கி மேட்ச் அதை செக் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு ஹைப்பிக் இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கங்க. இதில் சில விஷயங்கள் இருக்குது, நீங்களே இன்றைக்கி நோட் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்படி இருக்கும்போது மற்ற விஷயங்கள், கேப்டன்சி ஆகட்டும், மற்ற சில விஷயங்கள் ஆகட்டும், ஒரே ஒரு பிளேயர் ஒரு இடத்துல ஹைப்பிக் இருக்கும்போது என்ன நடக்குதுங்கிறத ஒரு பாயிண்டாக நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு மற்ற மேட்ச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 7.5 அப்படிங்கிற இடத்துல ஆவேஸ் கான், சர்துல் தாகூர், அஸ்வின், மிச்சல், இன்னும் ஒரு பிளேயர் ரோமன் பவல். ஸோ இங்கே 5 பிளேயர். ஸோ 8.5லேயும் 5 பிளேயர் பார்த்தோம். இங்கேயும் 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு கிரேட்டில் கேப்டனோ அல்லது விசிஓ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து அதே போல் தான் 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் டீமுக்கு. ஸோ இது வந்து டஃப் திங் தான் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே லோ பிக் பிளேயர் தான் மிச்சலை தவிர. ஸோ அப்போது 2 பேராவது எடுக்கணும் அப்படின்னா ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் மினிமம் 2 பிளேயர் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு லோ பிக் பிளேயராவது உள்ளே எடுத்ததாகணும். இந்த பார்த்துங்க, ஒரு லோ பிக் பிளேயர் அல்லது 2 லோ பிக் பிளேயர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அடுத்து 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் யாரும் இல்லை. ரஹானே, ரவீந்திரா, மொயின் அலி, சேன்னர். ஓகே, மொயின் அலி, சேன்னர், ரஹானே, ரவீந்திரா. ஸோ 4 பிளேயர். ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு மட்டும் கொடுங்க. மினிமம்
ஒருவேளை டாமினேட் பண்ணி சிஎஸ்கே ஜெயிக்குதுன்னா 2 பிளேயருக்கான வாய்ப்புமே இருக்கும். பட் மினிமம் ஒரு பிளேயர் எடுத்துக்கங்க. 6.5 பிலோவில் பிளேயர்ஸ் இன்றைக்கி வருவாங்களான்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே டவுட்டு தான். பட் இருந்தாலும் ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் வின்னிங் டீமாக சிஎஸ்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு லோ பிக் பவுலர் சசாந்த் சிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்று. அடுத்தது டி பெரேரியா, எஸ் துபே. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ டவுட்டபுள் தான். அதான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கும் போது இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவங்க லாஸ் ஆகையில் இந்த நம்ம சொன்ன எஸ்ஸிங்கு கூட மிஸ் ஆகி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அப்படிங்கிற அமைப்பில் இது இருந்துச்சுன்னா தூபே உள்ளே வரக்கான வாய்ப்பும் ஏற்படலாம் லாஸ் ஆகும் பட்சத்தில். ஸோ அது கணக்கு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வின் ஆனாலும் வர்றக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அமைப்பு. அடுத்து பர்சன்டேஜும் கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்துடலாம். பர்சன்டேஜ் அமைப்பில் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 50 எபோவில் 5 பிளேயர் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ அதுவே தொடரவும் வாய்ப்பு இருக்கும். சென்னை மேட்ச்சு சின்னதாக குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மேட்சாக இருக்கலாம். நீங்கள் வழக்கம் போல் 5 இல்லைன்னா 6 பிளேயர் அப்படிங்கிறத ஹை பிக் பிளேயர்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்ம வேறு வழி இல்லை, அப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன் 75 எபோவில் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜெய் சுவால், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, ரியான் பராக், தேஷ்பாண்டே. ஸோ 7 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 3 அல்லது 4 பிளேயர் வரைக்கும். 4 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கும் தான். ஸோ 5 வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் போன தடவை 5 பிளேயர் தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ 6 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ அப்போ போது 5 பிளேயருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மொத்தமாக 5 பிளேயர் இதிலிருந்தே வர்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் 4 பிளேயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 7 அடுத்ததில் 5 பிளேயர் இருப்பாங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 4 பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஸோ ஒரு 5 பிளேயர் பட்லர். ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் இருந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மட்டும் சிங்கிளாக இருக்கார். ஸோ பார்த்துங்க. ஸோ இது வந்து வேலை செய்யாது. கிரெடிட்டில் மட்டும்தான் அந்த சிங்கிளாக இருக்கிற பிளேயர்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இங்கே அதை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எப்படி வேறு மாதிரி எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த 3 பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஒரு பிளேயராவது மினிமம் கட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் இங்கே கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸோ மற்றபடி இங்கேருந்து 2லிருந்து 3 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுக்கலாம். சரிங்களா? மொத்தம் 5 பிளேயரில். ஸோ இது அவ்வளோதான். இந்த வேலை பர்சன்டேஜ் இப்போ சொல்கிற விஷயம் டைமில் சில மாற்றங்கள் ஏற்படுது, லெவல்ஸு மாறுது. அப்போ வந்து அந்தப்போ எவ்வளோ பிளேயர் இருக்கிறாங்க இதே மாதிரி க்ரீன் ஷாட் எடுத்து கூட அல்லது நீங்கள் பிக் பண்ணி யார் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கங்க. அது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒரு பிளேயர் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. மொயின் அலி, அஸ்வினில். அடுத்து 0 to 25 அப்படிங்கிற இடத்துல ஸோ இதில் தான் கொஞ்சம் பார்க்கணும். பவுலர் ஆப்ஷனில் 3 பிளேயர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரை நீங்கள் கிளிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேட்டிங் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி தான். ஓகே. இப்போ பவுலர்ஸில் கன்ஃபார்மாக ஒரு பிளேயர் மினிமம் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேட்டிங் ஆப்ஷனில் இந்த 5 பேருமே சேர்த்து பேட்டிங்காக தான் எடுக்கணும். ஸோ இதில் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே மினிமம் 3 பிளேயராவது வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்களும் கன்சிடரபிள் தான். பட் இதில் கன்ஃபார்ம் ஒரு பிளேயர் வரணும். ஸோ இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் கண்டிப்பாக வரணும். 1 or 2 பிளேயர்ஸ், இங்கே 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறதே வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இங்கே ஒரு பிளேயர் மட்டும் வந்து சாண்டர் பெரேரியாவில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஹை பீக்கில் வரமாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக உங்களால் ஒரு 3-4 பிளேயரை சூஸ் பண்ண முடியுதுன்னா இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு டீம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ டாப் கேப்டன், டாப் விசி பார்க்குறக்கு உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற ஹை பிக் டாப் மோஸ்ட் பிக்குகள் எல்லாம் பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாப் கேப்டன், டாப் விசி பார்க்குறக்கான ஐடியா வந்துடும். ஓகே. கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம்.
இப்போ டாப் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருக்கார். திரும்பவும் ஃபெயில் ஆனாலும் திரும்ப பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் விசியா நல்லா செக் பண்ணிக்கலாம். ஓகே, சஞ்சு சாம்சன். ஸோ பேட்டிங்கில் கேப்டனும் விக்கெட் கீப்பிங்கில் விசியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேப்டன் சாய்ஸுக்கு பேட்டிங் தான். பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். சரிங்களா? ஸோ அங்கே கேப்டன் சூஸ் பண்ணுங்கள். ஒரு தொடர்ச்சியாக 2-3 மேட்சும் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி மிஸ் ஆகும் பட்சத்தில் பவுலிங்க்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 2 இடம் தான் கேப்டன்சி ஆப்ஷன். ஸோ இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி நடந்துகிட்ருக்கு. கேப்டனை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதும் நடக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. இப்போ கடைசி 2 மேட்ச்சு இந்த சீக்வன்ஸுக்குள்ளே வந்திருக்கு. இப்போது நரேன் கேப்டன், ரசில் கேப்டனாக வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்திங்கன்னா அதே தான் நடந்திருந்தது. ஸோ ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற ஹை பிக்காக போயிருந்தது. சரிங்களா? ஸோ இது கில்லு கேப்டனாக வந்த மேட்ச்சு. அந்த அன்றைக்கி கேப்டன் ருத்ராஜ் கேப்டனு, பட் ஆப்போனன்ட் டீமோட ஹை பிக் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி இந்த 2-3 சீக்வன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். கேப்டன் கரெக்டாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, செகண்ட் மேட்ச்சுக்கான வீடியோ வராது, அது எதிர்பார்க்க வேண்டாம். நாளைக்கு மேட்ச்சுக்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.